கடமையை செய் என்ற தலைப்பிலே நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். இந்த கடமையை செய்கின்ற தலைப்பை பற்றி சிந்திக்கும் போது எனக்கு பள்ளிப்பருவ ஞாபகம் ஓடுகிறது. தகப்பனார் அவர்கள் கடனேன்னு படிக்காத, நல்ல கடமைக்கு படி, உனக்காக படி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே புரியாதுங்க. ஒரு முறை 3ஆம் வகுப்புல 2 மார்க் வாங்கினேன். கணிதத்துல 2 மார்க் வாங்கினேன். அப்பா போலீஸ் உயர் அதிகாரி, டிஎஸ்பி. அப்ப அதை அப்பாட்ட தான் கையெழுத்து வாங்கணும்ன்றது காடை காட்டின உடனே அப்பா செம்ம டென்ஷன் ஆயிட்டு, ஒரு டிஎஸ்பி பையன் நீ மாடு போய் கூட லாகிடலாம் அப்படின்ட்டு அதிகமான வார்த்தை சொல்லி சரி அப்பாட்ட அப்படி திட்டின உடனே நம்ம உடனே அடுத்தது யார்கிட்ட போகணும், அம்மா கிட்ட தான் போகணும். அம்மாட்ட போன உடனே அம்மாட்ட அம்மா இந்த மாதிரி அப்பா சொல்லிட்டு அம்மாவுக்கு காதில் விழுந்திருக்கு. ஆனா அவங்க அந்த காலத்துல எல்லாம் அந்த இது பண்ண மாட்டாங்கல்ல, குறுக்க வர மாட்டாங்க. அப்பா கிளம்பி போயிட்டாங்க, யூனிஃபார்ம் மட்டும் போயிட்டாங்க. அம்மாட்ட போன உடனே அம்மாட்ட சொன்னேன், என்னம்மா இப்படி சொல்றாங்க அப்பா. உடனே அம்மா சொன்னாங்க, மாடு மேய்க்கிறது சாதாரண விஷயம் இல்லடா. அது நான் விவசாய குடும்பம், வீட்டுல எத்தனையோ மாடு இருந்துச்சு. அதனுடைய மேய்ப்பது எவ்வளவு ஒரு விஷயம்ன்றது எனக்கு தான் தெரியும். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு. நீ மாடு மேய்ச்சாலும் ஒரு டிகிரி வாங்கிட்டு தாண்டா நீ மாடு மேய்க்கணும், இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அப்படி இருக்கு அப்படின்னு என்னுடைய தாயவர்கள் எந்த ஒரு செயலையும் அதனுடைய முக்கியத்துவத்தை எனக்கு சொல்லி, படிப்பினுடைய முக்கியத்துவம் எதுக்கு அப்படின்றத சொல்லி எங்களை எல்லாம் இந்த அளவுக்கு ஆளாக்கி என் தாயை வணங்கி, அறிவுக்காக என்னை அரவணைத்த என்னுடைய தகப்பனாரை வணங்கி, எந்த கடமையும் காட்டாற்று வெள்ளம் போல செய்து கொண்டிருந்த என்னை ஒரு அணை கட்டி, மணவளக்கலை என்ற ஒரு அணையை கட்டி, ஒரு பல்வேறு செயல்களிலே சிறு சிறு ஆழ்வாய்க்களாக என்னுடைய ஆற்றலை மாற்றி இன்றைக்கு ஒரு மனிதனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றால் வேதாத்திரி மகரிஷி அவர்களை, என போலீஸ்கார் பிள்ளை திருடன் இந்த மாதிரிதான் நாங்களாம் ஒரு காலகட்டத்துல டெரரிஸ்டா மாறலான்னு தான் தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு குடும்ப பகை, குடும்ப தகராறு, செய்த முன்னோர்கள் செய்த வினை பயனாக மணவளக்கலையில் வந்தோம், வாழ்த்தினேன். இப்படியே காம்ப்ரமைஸ் சொன்னாங்க. அந்த சம்பவம் வன்முறையான சம்பவம் மென்முறையாக முடிந்த காரணத்தினால 1994 கலசலிங்கம் கல்லூரியில பொறியியல் பட்டத்தை 4ஆம் ஆண்டு படிக்கின்ற பொழுது, இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இந்த மணவளக்கலையில ஏதோ ஒண்ணு இருக்குப்பா, விட்டுறக்கூடாதுன்னு அன்னைக்கு பிடிச்ச புடிதாங்க. இன்னைக்கு வரைக்கும் இடையில 2-3 இடத்துல கர்ம வினையின் காரணமா புடிய விட்டுட்டேன், நினைச்சேன் அப்படின்ற மாதிரி புடிய விட்டவங்களாம் தெரியுமா. நம்முடைய உலக சமுதாய சேவா சங்கத்துல மன்றத்துல நிர்வாக அரங்காவலரா இருந்தா போதும், உங்களுக்கு எல்லா பதிவுகளும் தீர்ந்துடும். இந்த மாதிரியான செயல்கள் கொண்டே இருக்கும். அப்படி ஒரு காலகட்டத்துல சரி இது வேணாம், விட்டா கூட விட மாட்டேங்குது. அப்புறம் ஏதோ ஒரு வழியில என்னை பிடித்து கொண்டு இந்த இதுல இன்னமும் கொண்டு செய்வதில் ஒரு மகிழ்ச்சி அடைகின்றேன். குறிப்பாக துபாய் அறக்கட்டளை அன்பர்களுக்கெல்லாம் நான் வாழ்த்து சொல்றேன். ஏன்னா அவங்க நிஷா சுந்தர் அவர்கள் கேட்கும்போது, பெரம்பலூர்ல இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான பயிற்சிகளுக்கு நீங்க ஸ்பான்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான் இப்ப பிஹெச்டியாக அவங்க நிஷா அவர்கள் அதை தீசிஸா சப்மிட் பண்ண போறாங்க. அவர்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை கூறி, மகரிஷி அவர்கள் கடன் கூட்டல் மை சமுதாயத்துல நம்ம ஏதாவது கடனேன்னு வேலை செஞ்சுட்டு இருப்போம், இதனால என்ன லாபம் அப்படின்னு. சாப்பாடை கையில் எடுக்கும் போதுதான் தெரியும். இப்ப மகரிஷி வந்த பிறகும் தெரியுது, சாப்பாடை கீழே சிந்துறதுக்கே பயப்படும். அப்பெல்லாம் ஸ்கூல்ல சிந்தக்கூடாதுன்னு சொல்லி எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் சரி சிந்தக்கூடாதுன்றது இல்லை. இப்ப எடுத்து கையில பிடிக்கும் போது ஐயோ எவ்வளவு பேருடைய உழைப்பு இருக்கு, எவ்வளவு பெரிய உழைப்பு இருக்கு. ஒருபடி உணவிலே உலகின் ஒற்றுமையை கண்டு உழைப்பினால் பதில் உலகுக்கு கண்டு தந்துடுன்றாங்க. சமைக்கும் போது கூட ரொம்ப பார்த்து சமைக்கிறாங்க. வரைக்கும் 4 தடவை கேட்டுருவாங்க வீட்டுக்காரமா, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னு. சாப்பிடுமான்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க அம்மாலாம் அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. அவங்க மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சுவாங்க உள்ள எப்படி இருக்குன்றாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள காலம் அப்படிதான். அந்த வகையில சமுதாயத்திலிருந்து நமக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. பிறந்ததுல இருந்து வேலைக்கு போற வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம்? ஒண்ணுமே செய்யறது கிடையாது. நல்லா அப்பா அம்மா பேரை சொல்லிட்டு, நல்லா அப்பா அம்மா யாருங்க? சமுதாயத்தினோட ஒரு பிரதிநிதிங்க.
அதன் மூலியமாக சமுதாயம் எனக்கு எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கு. அது எப்ப திருப்பி கொடுக்கணும்? வேலைக்கு போகும்போது அதை நம்ம வந்து சமுதாயத்தை வந்து அதை நம்ம சமன்படுத்தணும். ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கடமைகளை வந்து நாம செம்மையாக செய்யணும், உணர்ந்து செய்யணும். செஞ்சாதான் இந்த சமுதாயம் வந்து ரொம்ப சிறப்பாக செய்ய வேலை செய்ய எல்லாரும் வேலை செய்யறாங்க. அதை பத்தி இல்லைன்னு சொல்ல. எப்படி நம்ம புக்கை வந்து படிக்கும்போது எதுக்கு அப்பாவுக்காக தான் படிச்சோம், அம்மாவுக்காக தான் படிச்சோம். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம நிறைய கத்துக்கிட்டாதான் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது கொடுக்க முடியும், இந்த சமுதாயத்துக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியும் அப்படின்ற அந்த கல்வி தான் நமக்கு தோணுது. மனவளக்கலைக்கு வந்து வந்த பிறகுதான் கல்லூரியில புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சு. அது வரைக்கும் மக்கப்பு தான். மனப்பாடம் செய்யுன்னு சொல்லிட்டு தெர்மோடைனமிக்ஸ் ஒரு பேப்பர் இருக்கும். அதுல ஆவியா ஓடும். எங்க ஆவின்னு சொல்லுவாங்க, அது லேட்டன் ஹீட்ன்றாங்க. ஒண்ணுமே தெரியல. கனல்ன்றது இப்ப புரியுது. ஆகையினால எந்த ஒரு செயலையும் நல்ல கடனேன்னு செய்யாம கடமையாக செய்வதற்கு மனவளக்கலை வந்து மிகவும் மிகவும் பயன்படுகிறது. இதை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஐவகை கடமை அப்படின்றது மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். தான், குடும்பம், உலகம், ஊர். சரியா சொல்லிருக்கனா? ஏதோ நான் விட்டுருக்க மாதிரி இருக்கே. நல்லா பாருங்க. தான், குடும்பம், சுற்றம், உலகம், ஊர்ன்னு சொன்னேன். அதை கொஞ்சம் மாத்திக்கணும். ஊரு, உலகம். மகிழ்ச்சியோட தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். ஏன்னா நிறைய பேர் வந்து ஊரை பத்தி அவ்வளவுதான் பேசுவாங்க. சரி, இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஒவ்வொன்றுலயும் வந்து 5 இருக்குங்க. நிறைய பேர் வந்து கடமை அப்படின்னு சொன்னோம்னா மற்றவங்களுக்கு செய்யறதான் கடமை. குறிப்பா வீட்டுல வேலை செய்யறவங்கலாம் பாத்தீங்கன்னா, பிள்ளைங்களை பாத்துக்கணும், வீட்டுக்கார பாத்துக்கணும், இவங்களை பாத்துக்கணும்னே செஞ்சு 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 அவங்க உடம்ப பாத்துக்க மாட்டாங்க. அவங்க உடம்பு பாத்துக்கவே மாட்டாங்க. வீட்டுக்கார மாதிரி எல்லாம் கத்துக்கிட்டாங்க. ஆனா உடற்பயிற்சி எப்ப செய்வாங்கன்னா முதுகு வலி வந்தப்பதான் செய்வாங்க. அது அருமையா டிவியை பார்த்துக்கிட்டே உடற்பயிற்சி இப்படி கையை தூக்கி மகராசனம்லாம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வாரம் நல்லா ஆன பிறகு திருப்பி பழையபடி அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் திருப்பி எப்ப இருக்கிற சொல்லுவேன், சரி ரைட்டு, வாழ்க வளமுடன், உங்க பதிவு அப்படி இருக்குன்னு நினைச்சிட்டு அவங்கள வாழ்த்துறதுதான் நம்முடைய கடமை. முதல்ல நம்ம என்ன செய்யணும்னா, நிறைய பேர் அடுத்தவங்களுக்கு தொண்டு செய்யறதுதான் கடமைன்னு நினைக்கிறாங்க ஒழிய தன் உடம்பையும் தன் மனதையும் பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய கடமை என்பதை மறந்துட்டாங்க. இனி இந்தியால இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் செய்த உடல் வச்சிருந்த பலத்தை வச்சுதான் இன்னைக்கு வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. காலத்துல நல்ல காப்பகளி, கம்மங்கூழ் எல்லாமே இயற்கையோட வாழ்ந்தாங்க. அந்த பலம் தான் இன்னைக்கு நமக்கு வந்து நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அப்படின்றது நான் இந்த நேரத்தில் கூறுவதில் கடமைப்பட்டேன். ஆக ஐவகை கடமைகளை தன்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா என்றால் உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணத்தில் அளவு முறையோடு வாழ்வதுதான் தன்னுடைய கடமை. பாருங்க, உணவெல்லாம், அதாவது உணவை பத்தி பேசும்போது எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதே ஒரு தவம் மாதிரி செய்யணுன்றாங்க. உழைப்பே ஒரு தவம் மாதிரி செய்யணுன்றாங்க. உறக்கமே அது வந்து தானாக இயல்பாக நம்ம வந்து ஓய்வு தான் எடுக்கணும். உறக்கம் வந்து அதுவா அமையும். அதே மாதிரி உறவு, உடல் உறவு அதுவும் அது மாதிரிதான். அதை பத்தியான தெளிவான காய்கள் காட்டுறவங்களுக்கு தான் தெரியும். காய்கள் பயிற்சி எடுத்தவங்களுக்கு தான் தெளிவா தெரியும் எவ்வளவு ஒரு புனிதமான ஒரு செயல் அப்படின்றது. தாம்பத்தியம் என்பது எவ்வளவு மிகப்பெரிய புனிதமான செயல்ன்றது அப்பதான் தெரியும். அதுல மட்டும் அந்த இவர் சொல்வாரு, ஜீசுவா ஐயா சொல்வார்கள், தாம்பத்தியத்தினுடைய வெற்றியின் ரகசியம் மற்றவர்களுக்கு விட்டு கொடுத்தே எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க. விட்டு கொடுத்து தரக்கூடிய இன்பம் தான், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதை பற்றி சொல்வார்கள். அதுல நம்ம நாட்டுல நிறைய தாம்பத்தியம், தந்திராவளி தாம்பத்தியம் என்று நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆக தன்னுடைய உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணத்தை, குறிப்பா எண்ணங்களை ரொம்ப சீராக நேர்த்தியாக வைத்துக் கொள்வதே மிகப்பெரிய கடமை. இன்னும் பெருசா மற்றவங்களை போய் செய்ய வேண்டாம். நம்ம உடம்ப பார்த்தாலே, நம்ம உடம்ப இது பண்ணாலே அளவு முறையோட வாழ்ந்தா போதும். பாருங்க, எல்லாம் சொல்றாங்க, இது ஊரடங்குன உடனே எல்லாம் சாமானை வாங்கி அடுக்கி வச்சுக்கிறாங்க. அது மாதிரி பண்ணாதீங்கன்றாங்க. உங்களுக்கு எவ்வளவு சாமான் தேவையோ அதுக்கு தகுந்தபடி அடிக்கிறீங்க. ஏன்னா மற்றவங்களுக்கு கிடைக்கணும்ல, விலைவாசி என்ன பெரிய விலைவாசி ஆயிட போகுது. அதனால அந்த வகையில இதுல
நம்ம அளவு முறை காக்க வேண்டும், தன்னுடைய கடமையாக கருதணும். உடற்பயிற்சி செய்வதே ஒரு கடன். சொல்லுவாங்க நித்திய கடன்கள். காலை கடன்கள் முடிச்சிட்டியா, கழிவுகளை நீக்கி உடலில் இருக்கக்கூடிய வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டத்தை சமம் செய்து மன அலைச்சலை குறைப்பதே மிகப்பெரிய கணக்கு. அதை நம்ம எல்லாருமே செய்ய வேண்டும் என்பது இந்த தருணத்திலே விருப்பம் எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா குடும்பம். அம்மா, அப்பா, மனைவி, மக்கள், சகோதரர்கள். நினைச்சு பாருங்க, இந்த மன்றத்துக்கு வந்த பிறகுதான் எங்க அக்காவை அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு, இது வரைக்கும் ஆண்டாளு ஆண்டாளுன்னு கூப்பிட்டு. விழுப்புரம் அறக்கட்டளையில கண்ணன் ஐயா அவங்க துணைவியார் வந்து எனக்கு வந்து ஒரு நாள் தவம் முடிஞ்சு போகும்போது, அக்கா இங்க ஆண்டாள் வீட்டுக்கு போறான்னாங்க. யாருப்பா ஆண்டாள் அப்படின்னாங்க. அக்காங்க. என்ன தம்பி அக்கா அக்கான்னு தானே கூப்பிடணும்னா அன்னைக்குதான் உரைச்சிச்சு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அக்கா அக்கான்னு கூப்பிட்டேன். இது வரைக்கும் எங்க அதுல கிடைக்கக்கூடிய அந்த உணர்வு, அந்த பாசம், அந்த அன்புன்றது வந்து ஐயோ அதெல்லாம் வந்து சொல்லி தெரியாதுங்க. அதெல்லாம் அனுபவிச்சுதான் தெரியும். இது வரைக்கும் அவங்க வந்து அந்த அளவுக்கு என்னுடைய ஒரே ஒரு அக்கா தான் இருக்காங்க. அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி மச்சான் உறவு முறைகளை சொல்லும் போது அது அடுத்த மச்சான் வருமா அப்புறம் வரும் பார்ப்போம். அம்மா அப்பா கண்டிப்பா நம்ம அம்மா அப்பாவை மகரிஷி வந்த பிறகு தெரியும். அவங்க மனசு வந்து கொஞ்சம் சஞ்சலமா இருந்துச்சுன்னா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. குறிப்பா இப்ப வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கெல்லாம் இதுதான் ஒரு பெரிய இது. அமெரிக்கா போனப்ப என் நண்பன் சொல்லுவான், மாப்பிள்ள எல்லாமே இருக்குடா, அப்பா அம்மா பக்கத்துல வச்சு பார்க்க முடியலன்னு ஒரு ஆதங்கப்படுவான். ஆனா இன்னைக்கு அந்த இதே இல்லை. விஞ்ஞான வளர்ச்சியில டெய்லி அவங்க ஒரு 2 மணி நேரம் வீடியோ கால்ல அவங்க அப்பாட்ட பேசினா, அதுக்கப்புறம் வீடியோ கால்ல அவங்க அம்மாட்ட பேசினாங்க. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்துருக்கு பாருங்க. செல்போன் இதுக்காக நன்றி சொல்லுங்க. உலகத்துல எங்க போல தூரத்துல இருந்தாலும் நம்ம மூஞ்ச பார்த்தாலே அவங்க நேரடியா பாக்குறது வேற, மூஞ்ச பார்த்த உடனே அவங்க சந்தோஷம். ஆஹா என்ன மூஞ்சி வாடி இருக்கேன், சரியா உடம்பு சரியா பாரு அப்படின்றாங்க அம்மா. அப்ப போதுமே, அது போதுமே, பையனை பார்த்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷம். அதனால டெய்லி அம்மா அப்பாவை நம்ம வந்து அவங்களுடைய மனதை எந்த அளவுக்கு அவங்கள பேரின்பத்துல வைக்க முடியுமோ வைக்கணும். அதே மாதிரி தான் மனைவியும் கொடுப்பான். மனைவின்றது தெரியும். மனைவி நீங்க பேர் டெய்லி ரெனியூவல் பண்ண வேண்டியதா இருக்கு. அவங்களை டெய்லி வந்து இது பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால அவங்கள அது ஒரு தெய்வம். மனைவின்றது இவரு வந்து இப்ப எங்க வீட்டு எடுத்துட்டீங்கன்னா, எங்க வீட்டுக்காரம்மா விடிய தூங்குவாங்க. அதான் எந்திரிச்சாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நான் வந்து 9 மணிக்கு தூங்குவேன். ஆனா நான் தூங்க போறதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரம்மா வந்து எனக்கு வந்து கால் பயிற்சி பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி அதான் அக்ரிமெண்ட். காலையில என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எந்திரிச்சு நான் எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவங்க எந்திரிக்க முடியும், அவங்க காலை பிடிச்சி நான் அமைக்கணும். இதுதான் அக்ரிமெண்ட். என்ன சந்தோஷமா இருக்கு பாருங்க. இந்த ஊரடங்குல இவ்வளோ க்ளோஸ்டா, இவ்வளோ தூரம், இவ்வளோ டைம் எடுத்து எங்க வீட்டுக்காரம்மா மூஞ்ச பார்த்ததே இந்த போன ஒரு மாசம் தான். கல்யாணம் 2002 கல்யாணம் ஆச்சுங்க. இன்னைக்கு என்ன ஆச்சு 2020, 18 வருஷம் கழிச்சு இவ்வளோ கிட்டன்ஸ்ல மூஞ்ச பார்த்து இவ்வளோ தூரம் ரசிச்சது நான் அப்பதான் பார்த்தேன். 2 பேரும் சிரிச்சு சினிமா பார்த்தீங்க. முன்னாடி 23ஆம் புலிகேசி குடும்பத்தோட பார்த்தோம். அது ஒரு 1.5 மணி நேரம் தான், அது வேற விஷயம். இன்னைக்கு ஒரு படம் போட்டிருந்தாங்க, சிரிச்சு அன்னைக்கு உட்காந்து பார்த்து ரொம்ப சிரிச்சோம். அதான் நினைச்சேன், கடவுளுக்கு வந்து நன்றி சொன்னேன். உடனே வந்து சொன்னேன், ஐயோ ரொம்ப தேங்க்ஸ், இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்தது, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இது யார் கடவுள்னா இப்ப யாருன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போன்ற வார்த்தை வச்சிருக்குதான் நம்மளை பொறுத்த வரைக்கும் இப்ப கடவுள். வாழ்க வளமுடன். அதே மாதிரி சகோதரர்கள், மக்கள், பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், பிள்ளை நமக்கு என்ன செஞ்சதுன்னு இல்லாம பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன செஞ்சோம், இந்த குடும்பத்தினுடைய கடமைகளை பார்க்க வேண்டும். அடுத்தது சுற்றம். குரு, மாமனார், மாமியார், மைத்துனர், நண்பர்கள். இவர்கள்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சுற்றத்துக்கு வராங்க. வேற இதுல ஒரு மாதிரி இருக்கலாம். குறிப்பா மாமனார் மனவளக்கலைக்கு மட்டும் வரலன்னா எங்க மாமனாரும் மாமியாரையும் சண்டை போட்டு எப்பயோ என்னென்னமோ நடந்திருக்கும். மனவளக்கலைக்கு வந்து கல்யாணம் பண்ணதுனாலதான் மருமகன் மாதிரி சொல்றாரு, மருவி வந்த மகன், மருவி வந்த மகள். அப்பனா நம்ம மாமனார் மாமியார் இன்னொரு அப்பா அம்மா தான். அருமையான பாடல் விஜய் சேதுபதி படத்துல வரும், அக்கம் பக்கம் பார் அம்மா அப்பா தான், முற்றும் முற்றும் பார் சொந்தம் பந்தம் தான். ஒரு நல்ல அந்த பாடல் கவிஞர் அருமையா சுத்தி பாருங்க. யார் வரா, எல்லாரும் புரிஞ்சிருக்கு. பக்கத்துல இருக்கவங்க தான் நமக்கு சொந்தக்காரங்க. அவங்கள நம்ம வந்து அவங்க மனசை நம்ம வந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை எப்பயுமே இன்பமாக வைத்துக் கொள்வது நம்முடைய கடமையாகும். அப்புறம் குரு.
குருன்னா நிறைய குரு இருக்காங்க. வித்யாய குரு இருக்காங்க, ஞான குரு இருக்காங்க, நம்மளுக்கு தொழில் கற்றுக் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் பேசணும். இங்கிலீஷ் எனக்கு முதல்ல சப்ஜெக்ட் எஸ்பிஓ கற்றுக் கொடுத்த வாத்தியார் இருக்காருங்க, ஜஸ்டின் இருதயராஜன், நாகப்பட்டினத்துல இருந்தாருங்க. போலீஸ், நாங்க நாடோடி மாதிரி ஊர் ஊரா போவோம். இன்னமும் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவோம், ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டோம். ஆனா அவங்கள குரு வேதாத்ரி மகரிஷி சொல்ல, வேதாத்ரி மகரிஷி நீங்க மதிக்கணும்னா எந்த நேரத்திலையும் எந்த நிமிஷத்துல கூப்பிட்டு சர்வீஸ்க்கு வான்னு சொன்னா முடிஞ்ச அளவு போயிடணும். அதுதான் நான் மகரிஷி கொடுக்கக்கூடிய ஒரு காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றேன். அந்த வகையில அடுத்தது போலாங்களா? அடுத்தது என்ன வருதுங்க? ஊர். ஆமா, ஊரை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னுடைய சிந்தனையில நம்மளை சுத்தி டீம் ஆஃப் பீப்புள், வர்ணாசிரமம் பிரகாரம் பிராமணர்கள் இருக்கிறாங்க, சத்திரியர்கள் இருக்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய சத்திரியர்கள் பாத்தீங்கன்னா நம்ம போலீஸ் வேலை பாக்குறவங்க, அரசு, இவங்கெல்லாம் சத்திரியர்கள். அப்புறம் வைசியர்கள், காலையில பைக்ல கொண்டாந்து கீரை கொடுக்குறாருங்க, வீட்டுல வந்து கீரை கொடுக்குறாரு, கத்திரிக்காய் கொடுக்குறாரு, விரலாம் கொடுக்குறாரு, அவரு ஒரு வைசியருங்க. அப்புறம் சூத்திரர்கள், நமக்கு வந்து இப்ப அன்னைக்கு ஃப்ரிட்ஜ் வந்து இதாயிடுச்சு, ரிப்பேர் ஆயிடுச்சு, உடனே போன் பண்ணி அவர்கிட்ட கூப்பிட்டு வந்து ஃப்ரிட்ஜ் வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போனான்னு, என்ன டிவி ரிப்பேர் ஆயிடுச்சுங்க, டக்குன்னு போன் பண்ணேன் வந்து ஏதோ இதுல வந்து எல்லாம் மாஸ்கை போட்டுட்டு விண்வெளியில இருந்து ஆராய்ச்சி வீரர் வந்த மாதிரி வீட்டுல வந்தாருங்க. வந்து டக்குன்னு பார்த்து அவரே எடுத்துட்டு போனாரு, வீட்டுல சரி பண்ணாரு. அதுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணாரு. எங்க வீட்டுக்காரமாக்கு என்னங்க எல்லாம் கேட்டது கொடுத்து, அதெல்லாம் என்ன இந்த நேரத்துல யாரு உனக்கு பணமா முக்கியம்? அதான் மகிழ்ச்சி ஒரு சொல்றாங்க, ஒரு நம்ம எதை பார்த்தாலும் பணம் பணம் பணம். வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு கருவியா கண்டுபிடிச்சிக்கோம் ஒழிய, இந்த நேரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தாலும் நம்ம பண்ணி ஆகணும். உன்னால டிவி இல்லாம இருக்க முடியுமா இந்த வீட்டுல? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு கதை. அதனால மகிழ்ச்சி அவர்கள் சொல்றாங்க, உழைப்பினுடைய டோக்கன் ஆஃப் லேபர் இஸ் கால்ட் மணி அப்படின்ற ஒரு உழைப்பினுடைய அடையாள சீட்டே பணம் என்று அழைக்கப்படுகிறது. நிறைய பேர் சொன்ன பணத்தை வச்சு என்ன சாப்பிட முடியும்னு கேட்பாங்க. பேப்பர் பிரிண்டட் பை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கால் தி மணி அப்படின்னு சொல்லுவோம். நீங்களாம் இருக்கீங்க, நீங்க இப்போ துபாய்லாம் இருக்கீங்க. இதே துபாய் வந்து 1823 தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. 18ஆம் நூற்றாண்டுல தான் இது வந்து, இப்பதான் நம்ம ஏசியன் கேம்ஸ் நம்ம சுதந்திரம் வாங்கின பிறகு தான் துபாய் டெவலப் ஆகுது. எப்படி துபாய் வந்து எப்படி டெவலப் ஆகுது? அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ், எண்ணெய் வளங்கள் கண்டுபிடிச்சாங்க. இதுல குறிப்பா வந்து ஒபாக் ஆயில் எக்ஸ்போர்ட் கண்ட்ரிலே வந்து மிகப்பெரிய மதிப்பு வாய்ந்தது பாத்தீங்கன்னா குவைத் தான். ஏன்? குவைத்துல தான் எண்ணெய் வளம் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. அங்க 10 அடி தோண்டிங்கனாலே சல்பர் ஃப்ரீ க்ரூட் ஆயில் கிடைக்குதுங்க. அதனால்தான் குவைத் தினார் இன்னைக்கு வரைக்கும் நம்பர் 1 இருக்குங்க. அதனுடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியா இருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு, ஒரு நாட்டினுடைய நாணயத்தின் மதிப்பு அந்த நாடு பிற நாடுகளுக்கு எந்த அளவுக்கு உடலாலோ மனதாலோ பொருளாலோ சேவை செய்கிறதோ, கொடுத்துச்சுன்னா அதிகமாகும், வாங்கினுச்சுன்னா குறைஞ்சிடும். நம்மளே அது மாதிரிதான், அடுத்தவங்களுக்கு கொடுத்தோம்னா நம்ம பெரிய ஆள், வாங்கினோம்னா கடனை. எல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் யாருன்னா கடனை வாங்கி வச்சவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்மள மாதிரி அங்க கொஞ்சம் சேவிச்சு பண்ணி கடனே இல்லாம ஓட்டுறவங்களாம் ரொம்ப இருக்காங்க. இன்னைக்கு என்ன சொல்ல வர அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைசியர்கள் நிறைய பேர், எல்லாரையும் நம்ம வந்து வாழ்த்தணும். மளிகை கடை திறந்து வச்சிருக்காங்க அண்ணாச்சி, எல்லாரையும் வாழ்த்துங்க. சூத்திரர்கள் இந்த நமக்கு எல்லாம் ஹெல்ப் பண்றாங்க பாருங்க, எல்லாருமே உழைப்பாளர் கொடுக்குறாங்க பாருங்க, எல்லாருமே. இன்னொரு ரொம்ப முக்கியம், நம்ம ஊரினுடைய இயற்கையை நம்ம மதிச்சிருக்கோமா? ஊரினுடைய இயற்கையை மதிச்சிருக்கோமா? வாய்க்கால மறிச்சு எத்தனை பேர் நம்ம வீடு கட்டியிருக்கோம்? வாய்க்கால மறிச்சு வீடு கட்டியிருக்கோம். அதனால நமக்கு வரும் நிலத்தடி நீர் எவ்வளவு குறைஞ்சிருக்கு எல்லாம் நம்ம யோசிக்கணும். இப்ப பாருங்க, சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் அபார்ட்மெண்ட்ல இது மாதிரிதான் எங்க சொந்த சிதம்பரத்துல பணி செய்கின்ற இடம் சென்னையில இருக்குங்க. சென்னையில இருந்து அபார்ட்மெண்ட்ல பொண்ணு படிக்கிற, சென்னைனா பயந்துராதீங்க, இங்க அதுல இருந்து 50 கிலோமீட்டர் தள்ளி கும்முடி பூண்டி போற வழியில பொன்னேரியில வேலம்மாள் பொண்ணு படிக்கிறா உட்காந்து இருக்கேன் அபார்ட்மெண்ட்ல. ஜிஎம் ரெசிடென்ஸ்ல 3வது அபார்ட்மெண்ட்ல ஒரு பெட்ரூம்ல கதவை பூட்டி உட்காந்துருக்கேன். எட்டி பாத்தீங்கன்னா பாதி அபார்ட்மெண்ட் இருக்காங்க, விளைநிலங்க கொஞ்சம் இன்னும் விவசாயம் பண்ணிட்டே இருக்காங்க. கொஞ்சம் ஒரு இந்த ஊரடங்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருகி போயிருச்சு, வெயில் ஜாஸ்தியா இருக்கும், கருகி போயிருந்துச்சு. நான் மழை காலத்துலயும் பாத்துருக்கேன், மழை காலத்துல பச்சை பசேல் இருந்துச்சு. அப்புறம் அதாவது டிசம்பர் மாசம் பச்சை பசேல் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இப்ப கருகி போயிருக்குங்க. என்னடா இது? அப்புறம் நான் நினைச்சேன், இதை பச்சையா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அப்ப
அப்படின்னு மனசுல தோணுதுங்க. இது பச்சையான உண்மைங்க. வாழ்த்துக்கிட்டே இருந்தோம். அடிச்சிச்சு பாருங்க மழை. இந்த எல்லாம் ஃபேக்டரி இதுல அது இல்ல, ஸ்மோக் இல்ல, கார்பன் மோனாக்சைடு இல்ல, அப்படியே குறைஞ்சி மாதம் மும்மாறி மழை பெய்யுதுங்க. மாசத்துல 3 முறை மழை பொழியும். அது இப்பதான் பார்த்தேன். 2 முறை பெஞ்சிச்சு, இன்னும் 1 முறை பாக்கி இருக்கு. கொஞ்சம் நல்ல பொழியும். இயற்கை பாருங்க எவ்வளவு ஒழுங்கா எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. அதை நம்ம மரியாதை கொடுக்கறோமா? பணம் 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 வேணும், நான் இல்லைன்னு சொல்ல. பட் இயற்கையை கெடுத்து அல்கோர் என்று சொல்லக்கூடிய அமெரிக்கனுடைய துணை ஜனாதிபதி கோபல் வார்மிங்கினுடைய நோபல் பிரைஸ் வாங்கினவர், அவருடைய வீடியோ கிளிப்பிங் இருந்தா போட்டு பாருங்க. ஒரு தராசில் உலக உருண்டையும், ஒரு தராசில் வந்து கோல்டு, சில்வரு, பிளாட்டினோ, ஆண்ட்ராய்டு போனு, ஐபோனு, அப்புறம் லேட்டஸ்ட் நெக்லஸ், இப்போ அந்த நயன்தார மாடல் விஷயங்கள், புடவை, கம்மல், இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிங்கன்னா, கொண்டு போய் மனுஷன்கிட்ட காமிச்சிங்கன்னா கை எங்க போகும்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அக்காவுடைய கம்மலை வாங்குறது தான் கை போகும் ஒழிய, இந்த பக்கம் இயற்கையா இருக்கக்கூடிய அந்த அழகிய பறவைகள், அந்த இயற்கை காட்சியை ரசிப்பதற்கு மக்கள் வராது. அவர் கேட்கிறார், கடைசியா ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த இயற்கை இல்லைன்னா இந்த கம்மல் வருமா? எங்கேயோ மண்ணில இருந்து தோண்டி அந்த உலோகம், அந்த இரும்புன்ற உலோகத்தை எடுத்து அதை மெல்லிசா உருக்கி அதை இது பண்ணி செய்து நமக்கு கிடைக்குது. உலகமே இல்லைன்னா நம்ம யோசிக்கணும். ஊரினுடைய இயற்கையை ரசிக்கணுங்க. ஒவ்வொரு ஊர்ல இருக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கணும். வாழ்க்கை வளம். அடுத்தது உலகம். உலகத்தை பத்தி நம்ம கடமைகள், நம்முடைய கடமை என்னன்னா, நிகழ்ச்சி அவர்கள் என்ன சொன்னாங்க, உலகத் தலைவர்களை வாழ்த்த வேண்டும். இதுல இந்த ஊர்ல பொறுத்த வரைக்கும், ஊர்ல வந்து நீங்க இந்த சத்திரியர்கள் சொல்ற இடத்துல நீங்க நம்ம நிறைய பேரை வந்து இப்ப எடப்பாடி இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாருன்னு சொல்றோம். டாஸ்மாக் கடையை திறக்க போறாருன்னு போய் வதந்திகள் கொடுத்தாங்க, இப்படி கூட வாதங்க போடுறோம், இப்படியும் போடுறோம், அப்படியும் போடுறோம். 4 பேர் வந்து ஸ்பிரிட்டு குடிச்சிட்டு செத்து போறான், அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்கிறோம். ஆக இப்படியும் சொல்றோம், அப்படியும் சொல்றோம். அவங்க சூழ்நிலை இருந்தாலும் நமக்கு தெரியும், அவங்க நிலையில இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும். கலர் டிவி கொடுத்து, ஓசியில அரிசி வாங்கி, ஓசியில லேப்டாப் வாங்கி, நம்ம வீடே 4,75,000 கோடியில 4,75,000 crores, லட்சம் கோடி, சாரி 4 லட்சம் கோடி கடன்ல இருக்கு. இவர் எப்படி ஓட்டு போறாரு, என்ன பண்ண போறாருன்னு தெரியல. அதுல வருமானம் இதோ கொஞ்சோண்டு வருமானம் வருது, அதை கொஞ்சம் பாதுகாப்பு முறையில ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ பண்றாங்க. ஆகையினால எல்லாரையும் நம்மளுடைய லெவல்ல வாழ்த்தணுங்க. மகிழ்ச்சி சொல்றாங்க, ஆட்சியில் இருப்பவர்கள், அரசர்கள் அனைவரையும் நீங்க வாழ்த்துங்க. பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க அப்பா உங்க தாத்தா ஒரு கட்சியில இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க இப்ப இருக்கிறவங்கள வாழ்த்தணும், எல்லாரையும் வாழ்த்தணும். வாழ்க வளமுடன். உலகத்தலைவர் அதே மாதிரி உலகத்தை எடுத்துட்டீங்கன்னா, உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களையும் வாழ்த்த வேண்டும். இப்ப நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது வந்து சைனா 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 மோசமான இவரைக்கும் பாகிஸ்தானை மறந்து பார்த்தோம். இந்தியா எல்லாம் சைனா 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 நம்ம அவங்களுக்கு பண்றோம். அதெல்லாம் நீங்க யாருமே வந்து அப்படிலாம் நினைக்கவே கூடாதுங்க. அவங்க எல்லாரையும் நம்ம வாழ்த்தணுங்க. அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய நெகட்டிவை நம்ம பாக்குறோம். நினைச்சு பாருங்க, மாஸ் ப்ரொடக்ஷன்ல வேர்ல்டுல வந்து எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் குவாலிட்டிஸ்ல மாஸ் ப்ரொடக்ஷன்ல கொடுக்கக்கூடிய, உழைப்புல கொடுக்கக்கூடிய ஒரே நாடு எதுனா சைனா தான். அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாருக்கும் உணவு இருக்கு, எல்லாருக்கும் இது இருக்கு. பிளஸ் பாயிண்ட் நிறைய இருக்கு. நாட்டுல இயற்கை வளங்களை அவ்வளவு அருமையா பாதுகாக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கு, அவ்வளவு சிறப்பா இருக்காங்க. சைக்கிள்ல ஒரு ஆள் தான் போகலாம், பைக்ல ஒரே ஒரு ஆள் தான் போகலாம். டிவியே, கேபிள் டிவியே அதிகமா கிடையாதுங்க. என் வீட்டுக்காரர் சொன்னோடனே எங்க வீட்டுக்காரங்க தலை சுத்திருச்சு. என்னங்க அப்படியா, கேபிள் ஏமா இது வரைக்கும் பேசும்போது கம்ப்யூட்டர் இருக்கு, ஆமாங்க கேபிள் டிவி இல்லாம நம்ம எப்படி இருக்க முடியும், அது வந்து மனுஷனுக்கு வந்து ஒரு பெரிய விஷயங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க நிறைய இன்டர்நெட் சேனல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இந்த விஷயத்தை போயிட்டு நம்ம பார்க்க கூடாது. நல்ல விஷயங்களை பார்த்து அவர்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை இயற்கைகளையும் நம்ம வாழ்த்தணும். எல்லா இயற்கையும் துபாயில பொறுத்த வரைக்கும் அந்த கட்டடத்தை ரசிக்கிறது மனுஷன். பாம் ஜுமைரா என்ன அருமையான கடலை தீவா மாத்திட்டாங்க. நம்ம அந்த காலத்துல ராமாயணத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், கடல்ல வந்து பாலத்தை கட்டி போனாங்கன்ட்டு.
அது அப்பதான் நான் நினைச்சேன், என்னடா இவங்களாம் எப்படி கட்டியிருப்பாங்க. பாம் ஜுமேரா தாங்க அந்த காலத்துல நம்ம ஆளு கட்டியிருக்காங்க. என்ன மாதிரி பாம் ஜுமேரா, சூப்பருங்க. எல்லாம் வாழ்க்கணும், ரசிக்கணுங்க, நல்லா ரசிக்கணும். உலக இயற்கையை நம்ம வாழ்த்த வேண்டும், ரசிக்க வேண்டும். உலக மக்களை எல்லாம் நம்ம ரசிக்கணுங்க, வாழ்த்தணுங்க. மென், மெஷின், மெட்டீரியல், மணி. இப்போ இந்தியாவில் வந்து இன்ஸ்டன்ட் செக்கிங்காக சைனாட்டேருந்து வாங்கன்னாங்க. அதுல பாதி இது சரியில்லைன்னா திருப்பி கொடுத்துருப்போங்க. சரியில்லாத திருப்பி கொடுத்து திருப்பி அதுக்கு பதிலுக்கு வாங்க. ஏங்க நம்ம கடையில வந்து தேங்காய் சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கொண்டு போய் கொடுப்போம். பால் வீணா போச்சுன்னா உடனே கொண்டு கொடுப்போமா? ஏன்னா அதெல்லாம் எசென்சியல்ஸ். இன்னைக்கு நம்ம ஊர்ல அந்த தர்மம் இருக்குங்க. பிசினஸ்ல தர்மம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா பிசினஸ்ல இருக்கு. பால் இப்ப இதாயிடுச்சுன்னா கொண்டு போய் கொடுப்போம். தேங்காய் வீணாயிடுச்சுன்னா கொண்டு போய் கொடுப்போம். உடனே புது தேங்காய் கொடுத்துருவோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஆனா இருந்தாலும் மக்கள் மனசுல இன்னும் அந்த அந்த உண்மையான அன்புன்றது இருக்குங்க, அறம்ன்றது இன்னமும் இருக்கு. அதே மாதிரி மெஷின்ஸ் எல்லாம் மதிக்கணும், மெஷின்ஸ் எல்லாம் மதிக்கணும். உலகத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் நம்ம மதிக்கணும். அவங்க நாட்டினுடைய நாணயத்தை நம்ம மதிக்கணும். மெட்டீரியல் எல்லாத்தையும், உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் நம்ம வந்து வாழ்த்தணும். எல்லாரையும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று நான் பாருங்க. ஜூம் இணைப்புல கொள்ளை கிளப்பி விட்டாங்க. பையனுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு வாடான்னா வரமாட்டேன்றான். படிக்க வர பிடிக்கல. ரொம்ப திருப்பி இந்த ஆளு கடலை கேட்கணுமா, இந்த அளவு இதை பண்ணுமா, நம்ம ஒரு இடத்துல ஒடுங்கி உட்காரக்கூடாது அப்படின்றது இருக்கான்றாங்க. ஆனா வேற வழி இல்லை. இன்னைக்குள்ள இல்லை வாடான்னு சொன்னா ஜூம் ஆப் வந்து டேட்டாவெல்லாம் திருடிடுவான். என்ன நீ பெரிய இந்திய நாட்டினுடைய பிரதமர், உன் டேட்டாவை எடுத்துட்டு போறான். இல்ல நீ ரஜினிகாந்த் கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்க, இல்ல தயாநிதி மாறம் 300 கோடி பிளாக் 400 கோடி ஒயிட் வச்சிருக்க, ஏதோ ஒண்ணு சொல்றாங்க, வெளியில சொல்றாங்க. நான் நல்ல மனுஷன், இது மாதிரிலாம் வாழ்த்தணும். ₹1 காலை கொடுத்தாருங்க. போன் பிஎஸ்என்எல் வந்து எங்க பேசினாலும் ₹1. அந்த வகையில பையன் பயந்து போய் உட்காந்துருக்கான். அவனை வந்து இல்ல அப்படிலாம் நினைக்காதப்பா, நீ வந்து அதுல இருக்க நன்மைகளை பாரு, ஜூம் ஆப்ல இருக்கக்கூடிய நன்மைகளை பாரு அப்படின்லாம் கேட்டு, நன்மைகளை மட்டும் பார்த்து, அக்கௌண்ட்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீ அதுல மாத்திரு. பேங்க் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா வேற எதுக்கு கொண்டு போயிரு, லேப்டாப்ல கொண்டு போயிரு. எப்பயுமே உன் டேட்டா எடுத்துட்டு தான் இருப்பான். உன் டேட்டா எடுத்து என்ன பண்ண போறான், நீ என்ன பண்ண போற, நீ கொடுக்குற அசைன்மெண்ட்டை ஒழுங்கா பண்ண மாட்டேங்க. நீ கிளாஸ்ல எவ்வளவு சின்சியர்னு எனக்கு தான் தெரியும். இப்ப அம்மாட்ட வந்து நல்ல பேர் வாங்கினா போனை வச்சுன்னா திட்டுவாங்கன்னு சொல்றதுக்காக நீ இது மாதிரி போனுக்கு வர்றது வேற வழி இல்லை, வந்து பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதனால தயவு செய்து மகரிஷ் சொன்ன மாதிரி யாரையும் குறை சொல்லாது, யாரையும் குறை சொல்லாது. நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியும், வாழ்த்து. உலக மக்கள் உயிர் சக்தி ஓங்கட்டும். நீ பிரச்சனை என்னன்னா யாருக்கும் இம்யூனிட்டி பவரே கிடையாது. இம்யூன் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஏன்னா உணவு முறை காலி. மறு உண்டுன்றார் மகரிஷி அவர்கள். மருந்து கொடுத்தாலும் உள்ள இருக்குது வேலை செஞ்சா தானே கொடுக்கும். உள்ள இருக்கக்கூடிய விஷயமே ஒன்றும் இல்ல இருந்துச்சுன்னா அப்ப மருந்து கொடுத்து என்ன பண்ணி. அதனால நம்மளுடைய கடமை என்னவென்றால் இந்த நேரத்துல நல்ல மனவிரிவு கொண்டு, நல்ல பூரித்து, ஈவன் கொரோனா வைரஸே நீங்க பார்த்து கூட வசலாம். அது சூரியன் மாதிரி இருக்கு கொரோனா வைரஸ், அதை பார்த்து ரப்பர் பால் மாதிரி இருக்கு. அதை பார்த்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் வாழ்த்துங்க. நிச்சயமாக வெகு விரைவிலே நமக்கு வந்து ஒரு நல்ல இயல்பான நிலைமைக்கு திரும்பும் அப்படின்றத நேரத்தில் உங்களுக்கு சொல்லி, மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், அருமையான ஒரு உதாரண கர்மயோக தத்துவத்தை பொறுத்த வரைக்கும், தகுதியை பெருக்கு தரணியும் உனக்கு என்றனுடைய ஆசிப் அலி என்றனுடைய நண்பர் அவர்கள், தஞ்சாவூர் ஆசிப் அலி அவர்கள் இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். மகரிஷி அவர்கள் இந்த கர்மயோகத்துக்கு ஒரு தத்துவம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பூ மலர்ந்துச்சுன்னா அந்த ஃப்ளவர் blossoms, the fragrance automatically blossoms. அதாவது ஒரு பூ மலர்ந்துச்சுன்னா அதனுடைய மனதை வந்து யாருமே அடக்க முடியாது, அது தானா வீசும். இன்னைக்கு கூட ஒரு சுகர் எடுத்து வச்சுருங்க எங்க வீட்டுல, நல்ல நாட்டு சக்கரை, எந்த ஒரு கலப்படம் இல்லாத நாட்டு சக்கரை நீங்க வீட்டுல நடு வீட்டுல வச்சிருங்க. எஸ்எம்எஸ் கொடுக்க வேண்டாம், போன் பண்ண வேண்டாம், ஒன்னும் சொல்ல வேண்டாம். அழகாக கட்டெரும்பு வந்து சாப்பிட்டு போமான்னு பாருங்க. ஏதோ ஒரு எறும்பு, அந்த ஊருக்கு என்ன வாழுதோ அந்த எறும்பு வந்து சாப்பிட்டு போமான்னு பாருங்க. அப்ப இன்னைக்கும் உலகத்துல என்ன அப்படின்னா, ஒரு பூ மலர்ந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வாசனை. அதை தேடி, அப்ப அதுதான் மாதிரி சொல்றாரு. அது மாதிரி நீங்க உங்க தகுதியை பெருக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்க உங்க கடமையை செய்யாம, உணவு, உழைப்பு, உறக்கம், உடல் எண்ணத்துல வந்து சரியா இல்லாம எல்லாம் பாத்துக்காம நீங்க என்ன செஞ்சீங்க உலகத்துக்கு, நீங்க என்ன செஞ்சீங்க, அட்லீஸ்ட் வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை செஞ்சீங்களா? நம்ம எதுவுமே செய்யறது கிடையாது. அப்புறம் எல்லாம் வரணும்னா டவுல் கம் கம்னா எப்படி வரும்? ஒரு படத்துல கோவா படத்தை சொல்லுவான், டவுல் கம் கம் டவுல் கோகோன்னுவான். துணி, அதாவது துண்டை ஃப்ரெண்டு கேட்பான், அதே துண்டை எடுத்து விடுறாங்க, உடனே டவுல் கோகோன்னு எப்படி வரும்?
கிடையாது. நீ ஒண்ணு செஞ்சாதானே வரும். அதனால தான் நான் சொன்னேன், தகுதியை நம்மளுடைய திறமை தகுதிகளை வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய தேடி வண்டு வருமா, வண்டு வந்து அதை அடுத்த லெவலுக்கு உயர்த்துமா, அதனுட்டு இருக்கக்கூடிய தேனை எடுத்துக்கணும், அதுக்கு வேண்டிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு அந்த பூவை அடுத்த நிலைக்கு உயர்த்துகிறது. மகரந்த சேர்க்கைக்கு உருவாகி அதுக்கு வேண்டியது எடுத்துட்டு அது கொடுத்துட்டு கண்டிப்பா வராது. என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா சமுதாயத்தில் திருப்பி உங்களுக்கே வரும், பன்மடங்காக வரும். அடுத்த நிலைக்கு உயர்வீர்கள், கொடுத்தவர் வாழ்வார் என்றதான் சரித்திரம். அதான் வேற சுபையா பெரிய பேராசெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு நெல்லு போட்டீங்கன்னா 100 நெல்லு தான் வரும். ஒரு நெல்லு போட்டு இன்னைக்கு ஒரு நெல்லு வருதா? நம்ம என்ன பண்றோம், ஒரு நெல்லை போட்டு அது முளைச்சிருச்சான்னு தோண்டி தோண்டி பார்த்து எடுத்து தோண்டி தோண்டி வச்சா எப்படி முளைக்கும்? அந்த வகையிலே இவர்களே நம் மனவளக்கலையை தொடர்ந்து சிக்கன பிடித்துக் கொண்டு தொடர்ந்து அதை பயிற்சிகளை செய்து தவமும் தற்சோதனையும் அப்படியே மாற்றி 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 நீங்க செய்து 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 மௌனத்தில் இருந்து 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 அப்படியே நீங்க இந்த உலகத்தை வாழ்த்திக் கொண்டே இருந்தோம் என்றால் நிச்சயமாக மகிழ்ச்சி சொல்லக்கூடிய உலக சமாதானம் நீங்கள் வாழுங்காலத்திலே பார்ப்பீர்கள் என்பது இந்த தருணத்திலே சொல்லி, தருமையான வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி கொண்டு, இப்ப இதுல ஏதாவது நன்மை இருந்துச்சுன்னா அது நிஷா சுந்தருக்கும் அவங்களுக்கு தான் போய் சேரும். இதுல ஏதாவது கொஞ்சம் யாரையாவது மனசுல வந்து அப்படி இப்படின்னு பண்ணிருந்துச்சுன்னா என்னுடைய உரை, ஏன்னா சில பேருக்கு யதார்த்தமா வந்து சில தலைவர்கள் பேரை வேற நான் சொல்லிட்டேன், யாராவது மனசு வந்து அப்படி இப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து என்னுடைய கர்ம வினைகள் தான் காரணம் என்பது சொல்லி, உங்களுடைய கர்ம வினைகள் இருந்தாலும் பட் என்னுடைய கர்ம வினைகள் தான் காரணம் என்பதை சொல்லி, நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் உடல் நலம் நீலாயில் நிறைக்கணும் உயர்த்துகள் மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ வேண்டும் என்று குருவர்களையும் திருவுரலையும் வணக்கம் நிறுத்தி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. பேசுறீங்க, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப எளிமையாகவும் நல்ல ஆழமான கருத்துக்களை வந்து ரொம்ப அருமையா பதிவுபடி சொன்னீங்க. வாழ்க வளமுடன்ங்க. எனக்கு ஒரு எல்லா கடமைகளை பத்தி நீங்க சிறப்பா சொன்னீங்க. இதுன்னு இப்ப மகரிஷி சொல்றாங்க, ஒன்றால் ஒன்று கெடாமல் பாத்துக்கணும்னு, இல்லைங்களா? அந்த இதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா உங்க அதுல இருந்து கேட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கை வளமுடன். ஐயா, நான் ரோட்டரியிலே இருக்கேங்க, ரோட்டரி கிளப்லயே இருந்து தொண்டு செய்யறேங்க. ரோட்டரி கிளப்ல பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள், நல்ல நண்பர்கள், தொண்டு ரோட்டரி லைன்ஸ் கிளப்ல இருந்திருக்கேங்க, ஜேசிஸ்ல இருந்திருக்கேன், சமூக தொண்டு செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன். அவங்கெல்லாம் இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொரோனால கூட நமக்கு தொத்தாதான்ற ஒரு தைரியம் ஒரு இதெல்லாம் இல்லைன்னா கூட மீறிட்டா அவனுக்கு சாப்பாடு இல்லையேன்னு கொண்டு போய் நிறைய செஞ்சுட்டு வராங்க. ஆனா அவங்க உடம்ப பாத்துக்க மாட்டாங்க. அவங்க பாத்தீங்கன்னா உடம்ப பாத்துக்க மாட்டாங்க. அவங்க இந்த ஆல்கஹால் மெடிடேஷன்ல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. ஆல்கஹால் மெடிடேஷன் தான் ஃபெலோஷிப்னு நினைப்பாங்க. உங்களுக்கு தெரியும் ஆல்கஹால் மெடிடேஷன் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும். எல்லா மருந்துலயும் ஆல்கஹால் இருக்கு. குடிக்காதவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது. மரத்துல சாப்பிட்டவங்க, சிறப்பு குடிச்சவங்க எல்லாருமே வந்து ஆல்கஹால் தான், எல்லாம் குடியாரங்கள் தான். ஆனா தன்னுடைய உடம்ப வந்து அவங்க பாத்துக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு வந்து சர்வீஸ் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஆனா தன் உடம்பை பாதுகாத்து கொள்ளணும். அதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட். நீங்க நம்ம உடம்ப தான் பாத்து, நம்ம உடம்ப நீங்க பாத்துக்கிட்டீங்கனாலே அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா குடும்பம் டெவலப் ஆகும், அப்புறம் சுற்றம் டெவலப் ஆகும், அப்புறம் ஊர் டெவலப் ஆகும், உலகம் டெவலப் ஆகும், எல்லாமே டெவலப் ஆகும். மகிழ்ச்சி அவர்கள் கடைசி வரைக்கும் உடற்பயிற்சி செய்யாங்க. இந்த வகையில ஒன்று அவங்க ஐயா சொன்ன மாதிரி நாம் பாத்துக்கணும். அப்புறம் அடுத்தது குடும்பம். நிறைய பேர் குடும்பத்துல இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆமா இந்த பிள்ளைகளை ஆக்கு தொடச்சு போடுறதுக்கும் பாத்திரம் கழுவுறதுக்கும் ஆமா நான் இம்பிட்டு படிச்சிருக்கேன், இதான் என் வேலையா அப்படின்வாங்க. அதுதான் மகிழ்ச்சி என்ன சொல்றாங்கன்னா, நீ படிப்பு என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இருக்கிற ஒரு கணவர் வாங்குற பொருளாதாரம் போதுன்னு இருந்துச்சுன்னா உங்க பிள்ளைகளை வளர்க்கறதே ஒரு மிகப்பெரிய கடமை. ஒரு நல்ல பையன், நல்ல நான் நல்லா இருந்தேன்னா உதாரணம் சொல்றேன், நான் சொல்றேன் என் பெருமனா யாருக்கு, எங்க அம்மாவுக்கு தான் போகுது. அம்மாவுக்கு கேட்டாங்க ஒரு இதுல ஒரு பையன் அறியாமலே தானா வந்து சொல்லிட்டு போனாங்க கோயில, உங்க பையன் சூப்பருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. நமக்கு சந்தேகம் வந்துருச்சு ஒரு கட்டத்துல. அப்ப தில்லைகாலியில உட்காந்துருக்கோம், நான் அம்மாவும் பக்கத்துல உட்காந்துட்டு தில்லைகாலியில உட்காந்துருக்கோம். வாங்கம்மா போனா உட்காந்து ஒரு அம்மா ஆட்டோமேட்டிக்கா வந்து சொல்றாங்க, அம்மா வாங்க சார் இந்த பையன் மன்றத்துல என்ன மாதிரி ஸ்பீச் கொடுக்குறாருமா, அவரு பண்றாரோ பண்ணலையோ ஆனா நான் அந்த ஸ்பீச்ல நான் பெனிஃபிட் அடைஞ்சேம்மா, ரொம்ப நன்றிமான்னு சொல்லிட்டு போன உடனே எங்க அம்மாவுக்கு அப்படியே
அதுதான் குடும்பத்தை பார்த்துக்கணும், தன்னை பார்த்துக்கிட்டாலே போதும் சார். அப்புறம் கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா சுற்றத்துக்கு வாங்க, கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா ஊருக்கு வாங்க, கொஞ்சம் நேரம் கிடைச்சுன்னா உலகத்துக்கு வாங்க. நீங்க உலகத்துக்கு வந்த போதும் அதான் புத்தர் தவிச்சாரு. புத்தருக்கு வந்து என்ன இன்கம்ப்ளீட்டு, அவருக்கு சூழ்நிலை, அவருக்கு கிடைச்ச ஞானம் குடும்பத்துல இருந்து கிடைக்காம போயிடுச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணார் அவர். ஏன்னா அவருடைய சூழ்நிலை, அவரு வேதாத்திரி மகரிஷி மாதிரி அப்பயே கிடைச்சிருந்தாருன்னா குடும்பத்துல இருந்தே நீங்க டெவலப் ஆகி பெரிய ஆளா இருப்பார். கிடைக்கல அவருடைய சூழ்நிலை. அதனால ஐயா சொன்ன மாதிரி ரொம்ப நன்றிங்க. ஒன்றை ஒன்று கெடாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். இப்ப கூட ஒரு படம் வந்துச்சுங்க, தெலுங்குல ஒரு படம் இருந்துச்சு. அவர் முதலமைச்சரா இருப்பாருங்க. ஆனா அவங்க தம்பி உடம்பு சரியாம இருக்கப்ப கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாரு. போயிட்டு அவங்க இடத்துல உட்காந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருவாருங்க. அதுல எல்லாருக்கும் நம்ம நேரம் ஒதுக்குறதுல தயாராக இருக்க வேண்டும். அதனால ஒன்றை அளவுக்கு அந்த ஸ்டெப் அப்படிதான். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். உலகத்துல இருந்தாலும் தன் உடம்ப பாத்துக்கணும். உலகத்துல இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை. அம்மா அப்படித்தானே, ஜெயலலிதா அம்மா வந்து எவ்வளவு பண்ணாங்க. உடம்ப பாத்துருந்தாங்கன்னா நேரம் நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். இந்த ஐவகை கடமையும் எல்லாராலையும் பண்ண முடியறது இல்லையா? அதுக்கு முதல் ரீசன், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை. அடுத்த லைன் வந்து யாரும் யோசிக்கிறதே இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்றாங்க. அதனால இந்த முதல் ஸ்டேஜ் அதையே தாண்ட முடியறது இல்லைங்க. உங்க அனுபவங்கள் என்ன? தாண்ட முடியறது இல்லை அப்படின்ட்டுலாம் கிடையாதுங்க. நம்மளுக்கு வந்து அந்த அளவு விட்டு தாண்டாத அளவுக்கு நமக்கு கல்வி திட்டம் இருக்குங்க. நமக்கு வந்து என்னன்னா, நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கான கல்வி திட்டமும் சொல்லி கொடுக்கல, சமுதாய நெறியோட வாழணுன்ற இதையும் நமக்கு வாழ்க்கை இதையும் சொல்லி கொடுக்கல. நம்மள வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியே நம்மளுடைய சமுதாயம் வந்து வளர்த்து விட்டுருச்சுங்க. அதனால இது வந்து கல்வியில தான் இதை கொண்டு வரணுங்க. கல்வியில வந்து நமக்கு விட்ட ஒரு கேப் என்ன அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லயே நம்மளை வச்சுக்கிற மாதிரியே நம்மளுடைய சூழ்நிலை அமைஞ்சு போயிடுச்சுங்க. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாதுங்க. எல்லா ஜீவராசிகளும் அந்த அந்த டிகிரியை வச்சு நீங்க சொல்றீங்க. என்னால போய் ஒரு பெரிய, அவங்களால முடிஞ்சது எல்லாம் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் இருக்கு. காக்காய்க்காவது சோறு வைக்கிறாங்களா? காக்காய்க்காரு சோறு வைக்கிறாங்க. அவங்கவுங்க முடிஞ்சது அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு தாண்ட முடியலன்னா கிடையாது. எல்லாம் அவங்கவுங்க லெவல்ல செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்க ஒரு பெரிய அளவுல எதிர்பார்க்குறீங்க. வாழ்க்கை ஏன்னா இப்ப வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், உலகத்தை வாழ்த்துறதே ஒரு பெரிய விஷயம் தானே. இப்ப நம்மளால என்ன செய்ய முடியாதான்? ஒரு சொந்தக்காரங்க வராங்க, அவங்களுக்கு வந்து நம்ம கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சில ஐடியா கொடுக்கலாம்ல. அவங்களுக்கு வந்து சில ஐடியாலாம் கொடுப்போம். நம்மள மனவளக்கலைஞர் வந்தா நான் வாழ்த்துறேன்ப்பா, இந்த அவத்துல உனக்கு வாழ்த்துறேன்ப்பா, இருந்தாலும் நீ என்கிட்ட இல்ல, அந்த குப்புசாமியை போய்ப்பாரு, அந்த ராமசாமியை போய்ப்பாரு, அவரு உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு, இது பண்ணுவாரு, பட் என்னால சூரிட்டி போட்டு எனக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலைன்னு சொல்லி நம்ம வார்த்தையால நம்மளால முடிஞ்ச அளவு செய்யறீங்க. ஒரு பச்சிலை போதுன்றாங்க, கொண்டு செஞ்சுட்டு தான் நடக்குதுங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வினோத் பேசுறாங்க. சொல்லுங்க வினோத். இப்போ வேதாத்திரியம் வந்துட்டு கல்வி பாடத்திட்டங்கள்ல வரணுங்கிறது சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஆமாங்க. இப்போ அதற்கான நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு வந்திருக்குது, எந்த அளவுக்கு அவங்க வந்திருக்காங்க, எப்போ இது வந்துட்டு பாடத்திட்டங்கள்ல வரும்? நீங்க இப்ப என்ன, நீங்க தான் ஸ்பான்சர் கொடுத்து பெரம்பலூர் மண்டலத்துல ஃபுல்லா அங்க இருக்கக்கூடிய சிஓ ஆபீஸ்ல போய் அவங்க டிஷா சுந்தர் வந்து என்ன பண்ணிருக்காங்க தெரியுங்களா? சிஓ ஆபீஸ்ல போய் சிஓட்ட பெர்மிஷன் வாங்கி அவர் பெர்மிஷனோட அவர் கம்ப்யூட்டர்ல டைப் படிச்சு பெர்மிஷன் லெட்டர் எடுத்து எல்லா ஸ்கூல் டீச்சருக்கும் போய் அந்த டீச்சர்கிட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லாத்தையும் நடத்தி வந்திருக்காங்க. அதனால நீங்க தயவு செய்து மைண்டுன்ற தத்துவம், இப்ப எங்க எம்பிஏ பசங்களுக்கு எல்லாம் நாங்க சிலபஸ்ல வச்சுக்கோங்க, வேதாத்திரி மகரிஷி தி கான்செப்ட் ஆஃப் மைண்ட்னு வச்சுக்கோங்க. ரிசர்ச் பொழந்து கட்டுறாங்க நம்ம ஆளுங்க. கேட்டு பாருங்க, நம்ம ஒரு காலத்துல வந்து மகேஷ் தான் அவ்வளோ ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. ரிசர்ச் பண்றப்ப, ஆராய்ச்சி பண்றப்ப இருந்துச்சுங்க. இப்ப நம்ம மனவளக்கலையில ஏகப்பட்ட ரிசர்ச் வந்துருச்சுங்க.
அதனால இப்ப கல்வி திட்டங்கள்ல நிறைய பரவுது. மாணவர்கள்ட்ட வந்து இப்ப என்னன்னா மத்த மதம்ன்றது எல்லாத்துலயும் யோகா கிராமர் தான். மற்ற மதங்கள் இது சாராத மற்ற மதங்களை அரவணைச்சு போகக்கூடிய ஒரே யோகா அமைப்பு வேதாத்திரி மகரிஷி தான். அதனால எல்லாத்துலயும் இப்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குங்க. நிறைய கல்வி திட்டங்கள்ல அங்கங்க நிறைய எம்எஸ்சி படிச்ச மாணவர்கள்லாம் ரொம்ப பெருமை. இது வரைக்கும் நான் படிச்ச படிப்பு இல்லைங்கன்றாங்க. இந்த வகையில நீங்க நல்லா வாழ்த்து கொடுங்க. நல்லா டெவலப் ஆகிட்டே இருக்கு. அப்பப்ப நீங்க அப்படி சுந்தர் அவங்களுக்கு எல்லாம் ஸ்பான்சர் பண்ற மாதிரி எங்க மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்டும் உலக சமுதாய சேவத்தின் மூலியமா அள்ளி வழங்குங்க. அவ்வளவுதான் சூப்பரா. தமிழ்நாடு பாத்தீங்கன்னா பெரிய இதாயிருக்கும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்கய்யா. ஐயா முருகராஜ் பேசுறேங்க. சொல்லுங்க. ஐயா இப்ப உள்ள சூழ்நிலையில இப்ப நம்ம எல்லாம் மனவளக்கலையில பயிற்சி எல்லாம் எடுத்திருக்கோம். இப்ப நம்மளால எந்த மாதிரியான கடமை ஆற்ற முடியும்? இப்ப உள்ள சூழ்நிலைங்க, இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்றத சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஊரடங்கு ஆரம்பிச்சப்ப 5 வேளை சாப்பிட்டோம் அளவோட. இப்ப எல்லாம் குறைச்சிட்டு ஒரு வேளைக்கு வந்தாச்சுங்க. சாப்பாடு மத்தியானம் சாப்பாடு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறது, சாயங்காலம் கொஞ்சம் பழங்கலாம் அப்படியே சாப்பிட்டுக்கிறது. தவம் இங்க இருந்து இவரு வேதாத்திரி விருட்சத்துல தவத்துல உட்காந்துட்டேன். அங்க வந்து காலையில 9:45 10:30 மணி வரைக்கும் வரும். 11 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நம்ம ஆலியார்ல சூப்பரா சிந்தனைகள் சிறப்பா நடக்குது. அந்த ஜூம்ல உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் சாப்பாடு வந்துடும். இதெல்லாம் உட்காந்து பசி எடுத்த உடனே அவங்க கரெக்டா வீட்டுக்காரமா சாப்பாடு வந்துடும். இடையில வந்தா கூட நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது முடிஞ்ச பிறகு 2 to 3 அதே அவங்க விருட்சகத்துல பேரூர் அவங்க அறக்கட்டளை பண்ற ஜூம்ல உட்காந்துருது. 3 to 4 எங்களுக்கு கிளாஸ் MBA பசங்களை 3 to 4 4 to 5 5 to 6 மட்டும் கொஞ்சம் வீட்டுல வந்து இந்த கூட்டுறது பெருக்கிறதுலாம் கொஞ்சம் இன்சார்ஜ் கொடுப்பாங்க. அதை அப்படியே லைட்டா அப்படி பண்ணிட்டு சிறப்பா பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை இருந்தா அதை கொஞ்சம் விளக்கிட்டு திருப்பி மாலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சிருங்க. 6 மணிக்கு கும்பகோண மண்டல சூம்ல இருந்து ஆரம்பிச்சு 6, 6:30, 7 மணிக்கு திருப்பி பேரூர்ல வந்து அவங்கள்ட்ட உட்காந்து பேசிட்டு அப்புறம் 8 மணிக்கு பாத்தீங்கன்னா 7:30 7:30 to 8 வந்து ஆங்கிலத்துல இதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங் பத்தி காஞ்சிபுரம் பேராசிரியர் அருமையா பேசினாங்க. கிருஷ்குமார் சார் வந்து நல்லா இது பண்ணாங்க. சில பேருக்கு இப்ப இது மாதிரி நம்ம ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இது மாதிரி நம்ம இணைச்சிக்கணும். இந்த இதுல இணைச்சுக்கிட்டோம்னா அப்புறம் நேற்று வீட்டுக்காரமா சொன்னாங்க, நீங்க ரொம்ப இது பண்றீங்க, செல்லை நீங்க எடுத்துக்கிட்டீங்க, எங்களுக்கு தர மாட்டேன்றீங்கன்னாங்க. உடனே லேப்டாப்ல கன்வெர்ட் பண்ணி அந்த இதை லேப்டாப்பை போட்டு செல்லை அவங்கள்ட்ட கொடுத்துரு. எப்ப கேட்டாலும் அவங்கள்ட்ட செல்லை கொடுத்துருங்க. வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்ற வாழ்த்து விட இன்னும் நல்லா வாழ்த்துணுமே ஆராய்ச்சி பண்ணுங்க, பரிசோதனை பண்ணுங்க. நாளைக்கு ஃபுல்லா மௌனம் முடிவு பண்ணிட்டேன். வீட்டுக்கார மட்டும் சொல்லிட்டேன், நான் பேச மாட்டேன். ஐயா பேச மாட்டீங்களா? ஆனா சாப்பிட மாட்டீங்களா? இல்ல சாப்பிடுவேன், ஆனா பேச மாட்டேன். கொஞ்சம் தான் மத்தியானம் மட்டும் கொஞ்சோண்டு செய்யு, மௌனம் இருக்கிறேன். சித்ரா பௌர்ணமி அப்ப நிறைய பவர் கிடைக்கும். நிறைய பவர் கிடைச்சாதான் நிறைய பணம் வரும். நிறைய பணம் வந்தாதான் உனக்கு நிறைய பணம் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னோட அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்படியே அந்த மாதிரி பரிசோதனை பண்ணுங்க. நிறைய மௌனம் தாங்க பண்ணி வாழ்த்துங்க. உலகத்துல வந்து வாழ்த்துறது வந்து நல்லா பவர்ஃபுல்லா வாழ்த்துங்க. அந்த வார்த்தையை பொறுக்கி எடுக்கணும். கேளுங்க மகிழ்ச்சி. ஆனா கேட்டாங்க எப்படி வாழ்த்தலாம்? உயிர் சக்தி ஓங்கட்டும். இதெல்லாம் வந்து வான்காந்தத்துல மகிழ்ச்சி அவங்க கொடுத்ததுதான். உயிர் சக்தி இப்ப எல்லாம் தானே வேணும். உலக மக்கள் உயிர் சக்தி ஓங்கட்டும், உடல் நலம் பெருகட்டும். அதெல்லாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை நானே புலம்பிக்கிட்டு இருப்பேன். மனசுக்குள்ள புலம்புறது, கதவு பூட்டிட்டு நான் வாய் விட்டு புலம்புறது. நல்லா நீங்க பாட்டு சந்தோஷமா இருக்கீங்க. இது மாதிரி ஒரு ஏன்னா நாங்களாம் மௌனம் நிறைய ஒரு வாரம்லாம் இருந்து மௌனத்துக்காக நாங்க ஏங்கினவங்க. ஆனா மனவளக்கலையில நாங்க உயர்ந்ததுக்கு காரணமே மௌனம் தாங்க. ஆலியாருக்கு எப்படி அந்த 10 நாள் மௌனம் கண்டிப்பா போயிருதுங்க. ஆரம்ப காலத்துல மாதம் ஒரு முறை மௌனம் இருந்திருக்குங்க. அதனால இது ஒரு பெரிய மௌன காலம். நிச்சயமாக மனவளக்கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி ஆகிறது கூட நிறைய சான்ஸ் இருக்கு. வேதாத்திரி மகரிஷியை விட அவர் தோல்ல ஏறிட்டு போகக்கூடிய சான்ஸ் நிறைய இருக்குது. இது நல்லா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை வாழ்க வளமுடன்.